இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 21ஆம் நாள் 5/7/2026 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:58 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி காலை 10:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பிற்பகல் 1:10 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம். பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 1:10 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நினைத்த வேலைகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான உறுதியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சாதகமான போக்கும் இருக்கும். பணப்புழக்கமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. ஏதாவது ஒரு குறை இருந்தாலுமே பின்னாடி அது நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். புதிய நண்பர்கள் இடத்துல குடும்ப விஷயத்துல பற்றி பேசவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் உயரும். வீடு வாங்குவது குறித்து யோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சக வியாபாரிகளினால மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். வேலையில நேர்மையாகவும் இருப்பீங்க. தனிப்பட்ட உறவினர்கள் இடத்துல அன்பாகவும் இனிமையாகவும் பேசவும் செய்வீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். தாராளமாக பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல சில ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. குடும்ப உறவினர்கள் இடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால சில லாபகரமான போக்கும் இருக்கும். சில நடவடிக்கைகளின் மூலமாக மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும்.
உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். பணிகள்ல சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். இன்று பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இதற்கு தக்கவாறு நீங்க நடந்தும் கொள்வீங்க. பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இதன் மூலமாக நல்ல பலன்களையும் பெறலாம். கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்படவும் செய்வீங்க. உங்களுடைய புதுமையான கருத்துக்களின் மூலமாக உங்களுடைய படைப்பு திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. சமநிலையோடும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. தொழில் ரகசியங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். தொழில் முறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறையாகவும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதமில்லாமல் சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எடுத்த வேலைகள்ல எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். இணையதள மோசடிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவுல குழப்பிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயத்துல அத்துமீறி தலையிடவும் வேண்டாம். மறதியினால விலை உயர்ந்த பொருட்களை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களை நீங்க உதாசீனப்படுத்தவும் வேண்டாம். கவனமாக செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாக தங்க நடைபெறும். சிலருக்கு பிள்ளைகளின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பங்குதாரர்கள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில நேர்மையாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறவினர்கள் இடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. சோம்பலான போக்கும் மாறும். பணிவாக செயல்படுவதும் நல்லது. இன்று குடும்ப உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்வி தொடர்பான செயல்பாடுகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப செலவுகளும் இருக்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்படும் சவால்களை எல்லாமே விவேகத்துடனும் உறுதியுடனும் கையாளவும் செய்வீங்க. உற்சாகமான நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணியிட சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணிச்சுமையின் காரணமாக இன்று மும்முரமாக வேலைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பணிகளை நன்றாக திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. நகைச்சுவையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகள்ல வெற்றியும் காண்பீங்க. போதிய அளவு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஒவ்வாமையின் காரணமாக சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று வியாபாரம் நல்ல முறையிலும் நடைபெறும். தொழில் வாய்ப்புகளும் கூடி வரலாம். குடும்ப விஷயங்கள்ல நிதானமாக செயல்படுவதும் நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. தொழிலில் ஏற்பட்டு இருந்த விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலுக்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக வாகனங்களை இயக்குவதும் நல்லது தாங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தொழில் துறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். எடுத்த வேலைகளை முழுமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல எதிர்மறையாக பேசவும் வேண்டாம். புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சகிப்புத்தன்மையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல இன்று கனிவான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இன்று கடினமான அனுபவத்துல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில கடினமான காலங்கள்ல எல்லாமே சில நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தனிப்பட்ட உறவுகள்ல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வேலை தொடர்பான உங்களுடைய ஆலோசனைகள் வரவேற்கவும் படலாம். இன்று குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடத்துல ஆதரவுகளும் இருக்குங்க. இது உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று எதையும் சமாளிக்கின்ற மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது. உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. காப்பீடு சார்ந்த துறைகள்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று பணிபுரியும் இடத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இன்று அனுசரித்தும் செல்வீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பரபரப்பான நாளாகவும் இருக்கும். எளிமையான திட்டமிட்ட அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இதன் மூலமாக சாதகமான பலன்களையும் பெறலாம். உறுதி மற்றும் தைரியத்தின் மூலமாக உயர்வான வெற்றியையும் பெறுவீங்க. பணிகளை எளிமையாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாகவும் அர்ப்பணிப்புடனும் செயல்படுவதும் நல்லது. திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடத்துல நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இத்தகைய போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சில அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும்.
மற்றவர்களுடைய மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படத்தான்க செய்யும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்ப பிரச்சனைகளை மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பேரும் புகழும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினர் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. தேவையான பண உதவிகளும் செய்வீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். சில நேரங்கள்ல எடுத்திருந்து பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அனாவசியமாக பேசவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாங்க. என்று மறைந்து இருந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய தேவைகளை புரிந்தும் கொள்வீங்க. வாகனங்களை சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. எதிர்பார்த்த லாபமும் கைக்கு வந்து சேரும். என்ற சில கடினமான அனுபவத்துல இருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பெரிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. சில சவால்களை கடந்து வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதரவாக இருந்தவர்கள் இப்பொழுது சற்று விலகி நிற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனிப்பட்ட உறவினர்கள் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வேலை தொடர்பான உங்களுடைய அணுகுமுறையில கவனமாகவும் இருங்க. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் இடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். அவ்வப்பொழுது மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதையும் சமாளிக்க முடியும் என்ற மன தைரியத்துடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாக்குறுதிகளை தரும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது. உணவு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. காப்பீடு சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:10 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய அதிக சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முயற்சிகள் செய்வதும் நல்லது தாங்க. இன்று சில சாதகமான விளைவுகளையும் எதிர்பார்க்கலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடனான உறவுல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. தேவையற்ற பிரச்சனைகளை பற்றி இன்று வீட்டுல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு போதிய அளவு பணமும் கையில இருக்கும். சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். இன்று பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சல்களின் காரணமாக கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வியாபாரத்துல சில புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது ஓரளவிற்கு உங்களுக்கு கை கொடுப்பதாகவும் இருக்கும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு உதவிகளும் இருக்கும். வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். குடும்ப விஷயங்கள்ல நிதானமாக யோசிப்பதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். இன்று வெளியூர் பயணங்கள்ல லாபத்தையும் பார்க்கலாம். தொழில வருமானமும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பு மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் குறையும். சில நிறை குறைகளை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. எதிர்கால திட்டமிடுதல்களை ஈடுபடவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று வரவு செலவு கணக்குகளை சரியாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க.
குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எடுக்கின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இப்பொழுது தொடங்கக்கூடிய வேலைகளை அனுகூலமாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்ற சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் கிட்ட நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிக முடிவுகளை எடுக்கும் பொழுது நிதானமாக பேசுவதும் நல்லது. சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று மற்றவர்களின் மீது எந்த விதமான எதிர்பார்ப்புகளுடன் இருக்கவும் வேண்டாங்க. உதவிகள் தாமதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலமாக மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். எண்ணிய சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். கல்வியில புதுமையான சூழலும் உண்டாகும். போட்டிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். அலைச்சல்களும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்களும் மேம்படும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இயல்பான நிலையில இருந்து சற்று முன்னேற்றமான போக்கும் காணப்படும். இன்று பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தவறுகளையும் திருத்தியும் கொள்வீங்க. இன்று உங்கள் துணையிடத்தில் அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவினர் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்க பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு பராமரிப்பிற்காக பணத்தை செலவுகளும் செய்வீங்க. சில தேவையற்ற வகையில பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். கூடுதலான செலவுகளும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். தொழில்ல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற விரயங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலை விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை யோசித்து எடுப்பதும் நல்லது. சில பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது தாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகளும் உணரவும் படலாம். பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி மாற்றங்களும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பேச்சுக்களை நீங்க அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது தாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று புதிய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த அன்பு தொல்லைகளும் குறையும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது தாங்க. இன்று புதிய வாய்ப்புகளும் வந்து சேரலாம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. முயற்சிகள்ல வெற்றியும் காண்பீங்க. இன்று ஒரு பக்கம் சில விஷயங்களினால சில குழப்பங்கள் ஏற்பட்டாலுமே மற்ற புறம் ஏதாவது ஒரு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிப்படையாக பேசுகின்றோம் என்று சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது.
என்று செல்வ சேர்க்கையில எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உத்தியோக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மனதுல நினைத்த காரியங்கள் கைகூடியும் வரும். மறைமுகமான சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. நெருக்கமானவர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வேலையாட்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதுமையான விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது மனதில் அவநம்பிக்கையும் பதட்டங்களும் ஏற்படலாம். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இது ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை இன்று எளிமையாக முடிப்பது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். திருமண உறவுல இன்று சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்கலாம். இதனை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. கையில் உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று நல்ல காரியங்களும் நடைபெறும். தொழில சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தை சிறப்பாக நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவுகள்ல கவனமாகவும் இருங்க. புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இறங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணம் வரவு செலவு கணக்குகள்ல சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திடீர் செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டை பராமரிப்பது போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்ப்புகளும் ஈடேறும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். பழைய நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. தாய்வழி உறவினர்கள் இடத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மாலையில பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. பூர்வீக சொத்துக்களுடைய அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல புதுமையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல பொறுமையாக பேசுவதும் நல்லது. சில முக்கியமான சுப நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். தாய்மாமனின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக உங்களுடைய இலக்குகளை எளிமையாக அடைந்தும் விடுவீங்க. அனைத்து விதத்திலுமே வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியிடத்துல சிறப்பாகவும் உணர்வீங்க. தன்னிச்சையாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். வங்கியில கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மன உறுதியின் காரணமாக சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. முக்கியமான வேலைகளை இப்பொழுது செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். தொழில வருகின்ற வருமானத்தை வங்கி இருப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று விவசாயத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். நன்மைகளும் உண்டாகும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் சோர்வு இருந்தாலும் மன சோர்வு என்று எதுவும் இருக்காது. அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். தொழில கவனத்தை செலுத்துவதும் நல்லது. பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு யாருக்கும் அதிகமான தொகையை தரவும் வேண்டாம். போன்ல வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால ஆதாயமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சொந்த பந்தங்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் சற்று கால தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. முயற்சிகளுக்கு உண்டான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். சில தந்திரமான செயல்களின் மூலமாக தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். எழுத்து சார்ந்த துறைகள்ல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். இன்று சில ஆறுதல் தரக்கூடிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது தாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிக்கவும் வேண்டாம். புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய பணிகளை திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் இருக்கின்ற பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்கள்ல விரைப்பு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று நன்மைகளும் தேடி வரலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இன்று பொருளாதார வரவும் இருக்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பெயரும் பெருமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை நல்லபடியாக நடத்தவும் செய்வீங்க. வருமானமும் அதிகரிக்கும். உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்கள்ல கவனமாக சென்று வருவதும் நல்லது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று வேலையின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது, குடும்பத்தை விட்டு வெளியில் தங்குவது போன்றவைகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப விஷயங்களை முன்னின்று நடத்துவதும் நல்லது. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எதிர்பாராத தனவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உற்சாகமாக பேசியும் மகிழ்வீங்க. எதிரிகள் பணிந்தும் செல்வாங்க. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. முயற்சிக்கு உண்டான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். தந்திரமான சில செயல்பாடுகளின் மூலமாக உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். எழுத்து சார்ந்த துறைகள்ல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து செயல்களிலுமே எச்சரிக்கையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய முயற்சிகளுக்கான நல்ல பலன்களையும் பார்த்து விடலாம். பதட்டங்களும் நீங்கும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை குறித்த நேரத்துக்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை முடிப்பதில் இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய நலனுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். செலவுகள் கூடுதலாக தங்க இருக்கும். இருந்தாலுமே இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலேயுமே நிதானமாகவும் கவனமாகவும் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வங்கி கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை திட்டமிட்டு நடத்தவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமாகவும் செயல்படுவீங்க. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உறவினர்களுடைய விஷயத்துல இருந்து ஒதுங்கி இருப்பதை நல்லதுதாங்க. அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். இன்று சில வேலைகள்ல திட்டமிடுவது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளினால் மற்றவர்களிடத்துல கைமாறாக பணத்தை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையுடன் தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும். செயல்கள்ல திட்டமிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதே போல அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருப்பீங்க. சிலருக்கு தந்தை வழி உறவினர்களின் மூலமாக சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. இன்று சில நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி அமைதியும் உண்டாகும்.
உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்கள் துணை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சாதகமான சூழலும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். மனதிற்கு உற்சாகம் தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களை தரக்கூடிய ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். உங்களுடைய முன்னேற்றம் குறித்து அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று சில தடைகளையும் சமாளித்து வெற்றியும் காண்பீங்க. பணியிடத்துல கடினமான சூழ்நிலைகளை கடந்து வரவும் செய்வீங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணிகளை நம்பிக்கையுடனும் கவனமாகவும் மேற்கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருப்பீங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று வெற்றிகரமாக சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு செயலிலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து இறங்கியும் செய்வீங்க. குடும்ப விஷயங்களை வெளியில பேசவும் வேண்டாம். மனைவி குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சிறப்பாக சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். திட்டமிட்ட நிதானமாக வேலைகளை செய்வதும் நல்லது. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிலும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை சுலபமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினர்கள் அனுசரித்தும் இருப்பாங்க. யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சற்று சிக்கனமாகவும் இருப்பீங்க. அண்டை வீட்டாரிடத்துல கோபப்படவும் வேண்டாம். உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. நண்பர்களுடைய வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக அலைச்சல்களும் இருக்கும். இனம் புரியாத சிந்தனைகளின் மூலமாக சோர்வும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. சில உதவிகளின் மூலமாக தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாலின மக்களிடத்துல பொறுமையாக நடந்து கொள்வதும் நல்லது. நண்பர்களுக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு சிறந்த வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். இன்று புனித யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது திருப்தியையும் ஏற்படுத்தும். பணியை பொறுத்தளவிற்கு நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. கடின உழைப்பிற்கான பாராட்டுகளையும் அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான விவாதங்களும் நடைபெறும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது பற்றிய திட்டமிடுதல்களுடன் ஈடுபடவும் செய்வீங்க. ஒருவருக்கு ஒருவர் இனிமையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை தக்க வைத்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. திடமான ஆரோக்கியத்துடனும் செயல்படுவீங்க. வேலையில மும்முரமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறலாம். எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே நன்றாக யோசித்து நிதானமாக எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. தொழில்ல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். எந்த ஒரு வேலையுமே வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். அனாவசிய செலவுகளினால சற்று சிரமப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்வதும் நல்லது. நேரம் தவறாமல் உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. இன்று வேலையின் காரணமாக சாப்பிடுவதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் என்று உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களிடத்துல மன வருத்தங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். கால்நடைகள் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். உடல் ஆரோக்கிய இன்னல்களும் குறையும். கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இணையம் தொடர்பான பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.